ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் டு டிசிடி. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனோரோட ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது, அதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்கார்டில் எடுக்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. டிஸ்கார்டில் அதை மட்டும் எடுத்து காட்டுறேன். ஸோ டிஸ்கார்டில் பார்த்தீங்கன்னா லெவல் 4-5க்கு மேலே அந்த ஆகாவரத்தில் பண்ணுறவங்க இருக்கீங்களா, அந்த கர்மா பாயிண்ட் செயின் பண்ணவங்கன்னு இருப்பீங்க சில பேர். நியூ யூசர்ஸ்க்கு வேற சொல்கிறேன். இது வந்து ஆகாரத்தில் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெவல் 4 லெவல் 5 கிட்ட பண்ணவங்க இப்போ அது எடுத்துப்பாங்க என்னன்னு தெரியல, எல்லாரும் பண்ணுற மாரின்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரையும் லெவல் 4 லெவல் 5ல இருந்தால் அந்த மாதிரி ஒரு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆகாரத்தோட டிஸ்கார்ட் சர்வர் போய்க்கலாம். இங்கே காணும். ஓகே இதாக இருக்குது. ஓகே இதாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேசட்னு இருக்கா, கம்யூனிட்டி ஃபேசட். ஸோ இதில் வந்து ஒரு டைம் கொடுத்து 6 ஹவர்ஸ்க்கு ஒன்று வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஓப்பன் பண்ணோடனே நம்ம அட்ரஸ் எடுத்து போட்டு விட்டாங்க. ஸோ இந்த டிக்கு வந்து போட்டு விட்டாங்கன்னா இந்த டிக்கு வந்துடும். சில பேர் மெம்பர்ஷிப் பண்ணுவாங்க, நீங்கள் அதில் நம்பக்கூடாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க, மெம்பர்ஸும் பண்ணியிருக்காங்க, அதே சமயம் டெவலப்பர்ஸ் அந்த டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்களே அவர் சேர்ந்து பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணது. இந்த 2 3 4 இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துருக்குல்ல, இதெல்லாம் வந்து மெம்பர்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாகும், போட்டோன்னே உடனே வராது. சில பேருக்கு உடனே வரும், ஒரு வாட்டி போட்டப்போ உடனே வந்துச்சு. ஸோ இதேமாரி ஃபாலோ பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். 0.1, அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 கொடுத்துருவாங்க ஓகேவா. நீங்கள் அடுத்த நாள் அந்த 1 வச்சுட்டே கொடுக்காதீங்க ஓகேவா. 1 வச்சுட்டே கொடுத்தீங்கன்னா 0.5 கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த 1 அப்படியே செலவு பண்ணிடுங்க. எதாச்சும் ஸ்டேக் பண்ணுறது அந்த மாதிரி வெப்சைட் இருக்குது, அதில் ஸ்டேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்க டேரெக்ட் அடுத்த நாளும் 1 கொடுத்துருவாங்க 0.5 கொடுக்கறதுக்கு பதிலாக ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு. இதுமாரி இது பண்ணிட்டு அப்புறமா தேவைப்படுற நேரத்தில் அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். அந்த காயினை அன்ஸ்டேக் பண்ணி முறை எடுத்து நம்ம வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் அந்த மாதிரி வரும்ல, ஸோ அதில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று இருக்குது, இந்த ஃபெசட்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹா வேலெட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆஹா வேலெட்லேயே தராங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து ஆஹா ஃபெசட்னு இருக்கான். ஸோ இதை கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஷோ உங்கள் டீட்டெயில், நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ரொஃபைல் என்ன, ஸோ எவ்வளோ பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க, இது எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து கனெக்ட் அண்ட் கிளைம் அப்படின்ட்டு இருக்கும். இதை கொடுத்து பண்ணுற மாரி வரும் ஓகேவா. ஆகா கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இதாகிடும். அப்புறம் சைனிங் கொடுத்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகி இப்போ வரும். வரல அப்படின்னா திரும்ப ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போதைக்கே தான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இதான் ஒரு செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ தேர்டு ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதில் பயங்கரமாக எடுக்கலாம், பட்டு நான் நிறைய எடுத்துட்டேன். இப்போ ஏதோ க்ளோஸ்டில் இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கும் செக் பண்ணி காட்டிட்டு உங்களுக்கு அப்படி டீட்டெயிலாக காட்டுறேன், சொல்கிறேன். ஸோ அது எப்படி எடுக்கணும்னா, ஸோ இது வந்து இந்தமாரி பண்ணிடுங்க. சுற்றிட்டு இருக்கோம் இல்லை எரர்னு வரும், இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துடும். ஸோ இதை அப்படி பண்ணிக்கோங்க ஓகேவா. இதில் வருது, சம்டைம்ஸ் வருது சம்டைம் வரல, ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அதை எப்படி எடுக்கணும், 20 30 40 மினிட் எப்படி எடுக்கணும்னா, ஸோ இதில் ஒரு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து எத்திரியம் செப்போலியா வேணும் ஓகேவா. அதுக்கு வந்து நீங்கள் எத்திரியம் கொடுத்தும் பை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஃபாஸ்ட் கீசட்னு நிறையா இருக்குது ஓகேவா. வெப்லேயே நிறையா இருக்குது, அதாச்சும் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ அடுத்தது பிரிட்ஜ் டு செப்போலியா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எத்திரியம், அதாவது செப்போலியா எத்திரியம் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா எத்திரியம் இருக்கா. ஸோ இதை மேக்ஸ் கொடுத்துட்டு வேண்டாம் நான் எல்லாம் காலி பண்ணிட்டேன். உங்கள் வேலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்கள் வேலைட்ட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இந்த செப்போலியா வந்து மொனாய்டு செப்போலியான்னு இருக்கும். ஸோ இதை மாற்றிட்டிங்கன்னா அதில் வேலட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து 2 வாட்டி கொடுக்கணும், கொடுத்தனே வந்துடும் ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் வந்து ஃபஸ்ட்டு செப்போலியா வந்து மொனாய்டு செப்போலியா மாற்றணும். இதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்கன்னா, இது வேணாம் யூனிசெப்பில் இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இது அப்புறமா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டே டு ஸ்வாப்னு சொல்லி இதை கொடுத்துருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்தோடனே இதில் வந்து இது இருக்குது பாருங்கள், எத்திரியம் மொனாய்டு அப்படின்ட்டு. 0.2 இருக்கா. ஸோ மேக்ஸ் கொடுக்குறேன், மேக்ஸ் கொடுத்துட்டு 2.212 வருது பாருங்கள். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு செப்போலியா வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், ஸோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா 12 கிட்ட வருது ஓகேவா. அதுமாரி தான். அதுமாதிரி 10ன்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள். ஸோ செப்பாலியா ஏர்ன் பண்ண பாருங்கள். செப்போலியா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஃப்ராக்ஷன் ஏர்னு இருக்கும், அது வழியாக கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் 0.2 வந்து வித்ட்ரா பண்ணி காட்டிட்டேன். ஸோ இங்கே கொடுத்து அப்ரூவ் கொடுத்தோன்னே எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் வேலெட்டை வரும்.
அதை நான் கொடுத்து பண்ணதுக்கப்புறம் எனக்கு அப்படியே டோக்கன் வந்துடும். ஸோ நான் எவ்வளோ டோக்கன் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள், காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே இதை பண்ணி கட்டிடுவேன் உங்களுக்கு லைவாக எப்படி டோக்கன் கிடைக்குது அப்படின்ட்டு. அப்புறம் கிடைக்குன்னு சொல்ல போயிங்க. ஸோ பண்ணோடனே வந்துருச்சு பாருங்க, ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்ம்டு வந்துட்டு. இப்போ வந்து இதை நம்ம வந்து வேலட் எக்ஸ்ப்ளோரரில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அது வேலட் எக்ஸ்ப்ளோரர் இருங்க, வேலட், சாரி மொனாட்லேயே ட்ரை பண்ணுவோம். ஸோ இது இருக்குது பாருங்கள். ஸோ மொனாட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிறது இதில் போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதில் அந்த அட்ரஸ் கொடுத்து சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் கொடுத்தோன்னே ஸோ பார்த்தீங்கன்னா 17 வந்துருச்சு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாம் கீழே கிடைக்கும், ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்கும், என்எஃப்டி எல்லாமே இருக்கும் கைஸ், இதிலே பார்த்துக்கலாம். என்எஃப்டி எவ்வளோ மெயின் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு 3 கொடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி வரக்கூடிய டாஸ்க்கு அதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக குரூப்பில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த வெயிட் லிஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே குரூப்லேயே கொடுத்துட்ருக்கோம், ஓகேவா? என்எஃப்டி எல்லாமே அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கோம், அப்போ டக்கு டக்குன்னு கிளைம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறது மூலிமா நம்ம ஃபியூச்சர்ஸுக்கு ஏர்லி ஏர்ட்ராப் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க அதுக்கு வந்து நம்ம டிஜி குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறப்ப நான் டெய்லி வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வருவேன். ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக $500 to $1000 வரைக்கும் ஈஸியாக எடுக்கலாம். மினிமம் ஒரு 100-200னா எடுத்துடலாம் கன்ஃபார்மாக, ஓகேவா? ஸோ நான் கொடுக்குற அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.